வணக்கம். இது வியூகம் நிகழ்ச்சி. யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்திற்குள் புத்தர் சிலையொன்று இருப்பதாக யாழ்ப்பாண நாக விகாரையினுடைய விகாராதிபதி கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுடைய இந்த பூர்வீக காணிகள் இந்து ஆலயங்கள் அமைந்திருக்கும் இடங்களிலும் அண்மை காலமாக பலர் புத்தர் சிலைகளும் விகாரைகளும் தொடர்ந்தும் அமைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இவை பெரும்பாலும் மக்களின் அனுமதி இல்லாமலும் தனியார் நிலங்களை ஆக்கிரமித்து அல்லது ராணுவத்தின் உதவியுடனும் கட்டப்படுவதால் இவை சட்டவிரோத சர்ச்சைக்குரிய கட்டுமானங்களாகவே தற்போது வரை பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தயட்டி, மாதகள், நைனாதீவு, கச்சதீவு ஆகிய இடங்களிலும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் குரந்தூர் மலை, நாயாறு பகுதிகளிலும், வவுனியா மாவட்டத்தில் மற்றும் வெடுக்குநாரி மலையிலும், திருகோணமலையில் அரசிமலை, நிலாவளியிலும், மட்டக்களப்பு, மயிலத்தமடு, மாதவனை ஆகிய இடங்களிலும் பௌத்த அடையாளங்கள் தொடர்ந்தும் நிறுவப்பட்டு சர்ச்சைகளை ஏற்படுத்தி வந்திருந்தது. அந்த வகையில் யாழ்ப்பாண வடமராட்சி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க வல்லிபுர ஆழ்வார் ஆலய பகுதியில் புத்தர் சிலை இருப்பதாக நாக விகாரை விகாராதிபதி ஸ்ரீ விமலதேவ தேரர் வெளியிட்ட கருத்து வடக்கு மாகாணத்தில் பெரும் பதற்றத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கு இந்த வல்லிபுர தாழ்வார் ஆலயம் அமைந்திருக்கிறது, அதன் சிறப்பு என்ன, எதற்காக இந்த ஆலயம் குறிவைக்கப்பட்டிருக்கிறது? வல்லிபுர ஆழ்வார் கோயில் என்பது இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சி பகுதியில் உள்ள வல்லிபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பழமையான விஷ்ணு ஆலயமாக இருக்கிறது. இது விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை மூலவராக கொண்டு வழிபடப்படும் தலமாக இருக்கிறது. இது ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. பரிந்துத்துறையிலிருந்து சுமார் 4 மைல் தொலைவில் துர்நாலி, புலோலி போன்ற கிராமங்களுக்கு அருகில் இது இருக்கிறது. வல்லிபுர ஆழ்வார் ஆலயம் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்லாது அது ஈழத்தமிழர்களின் பூர்வீக வரலாற்று சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. வல்லிபுரம் என்பது சங்க காலத்திலிருந்தே தமிழர்களுடன் தொடர்புடைய ஒரு இடப்பெயராக கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நாகர்களுடைய ஆட்சி கிபி 303 லம்பகர்ணன் ஆட்சி 556 முடிவுக்கு வந்தது என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த பகுதியில் குடியேறிய படை வீரர்களின் ஆதிக்கம் வளர்ச்சியடைய தொடங்கிய போது வடமரவர்கள் ஆட்சி செய்த இடம் வடமராட்சி எனப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் இவ்வாறாக இருக்க யாழ்ப்பாண நாகவிகாரையின் விகாராதிபதி அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்தொன்றை தெரிவித்திருக்கிறார். வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்திற்குள் ஒரு புத்தர் சிலை இருப்பதாகவும் அது வரலாற்று ரீதியாக பௌத்த மதத்திற்குரிய தளம் என்பதற்கான சான்றுகள் அங்கேயே இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்திலும் கூட தையட்டி விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணிகள் பொதுமக்களுக்கு சொந்தமானவை, அவை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என முற்போக்கான பேசிய விகாராதிபதி தற்போது வல்லிபுர ஆலயத்தில் இலக்கு வைத்திருப்பது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியாக பார்க்க போனால் தமிழர்களுடைய வழிபாட்டு தலம் அனைத்திலும் புத்தர் இருப்பாரா என்ற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த ஒரு சில விஷமிகள் செய்யும் செயற்பாடுகளினாலும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய இவ்வாறான சர்ச்சையான கருத்துக்களாலும் அமைதிக்கும் சாந்தத்திற்கும் பெயர் போன புத்தர் ஒரு வெறுப்புக்குரிய ஒரு அடையாளமாக மாறி வருகிறார். இன்னும் ஒரு சில 10 வருடங்களில் புத்தர் தான் தமிழ் மக்களுடைய புத்தரைத்தான் தமிழ் மக்கள் விஷ்ணு என்று வழிபடுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும் என்பதில் எந்தவித ஐயப்பாடுகளுமே இல்லை. விஷ்ணுவும் புத்தரும் ஒன்று அல்லது புத்தரின் இடத்தில் தான் விஷ்ணு இருக்கிறார் என்று வாதிடுவதன் மூலம் அந்த ஆலயத்தின் உரிமையை மாற்றியமைக்க இவ்வாறான விசுமிகள் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். பண்டைய காலத்தில் பௌத்தமும் வைணவமும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருந்தது. ஆனால் இன்று இது பௌத்தத்திற்கு மட்டுமே உரிய இடம் என்று ஒரு தரப்பு மட்டுமே உரிமை கோருவதுதான் அடுத்த சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த வார இடைவெளியில் விகாராதிபதிகள் வெளிப்படுத்திய இந்த விடயங்கள் ஒரு திட்டமிட்ட அரசியல் அல்லது மத மேலாதிக்க நோக்கத்துடன் செயற்படுகிறாரா என்ற சந்தேகங்களையும் வலுப்படுத்தி இருக்கிறது. தையட்டி திசு மகா விகாரை விகாரத்தில் விகாராதிபதி ஆற்றிய உரை உண்மையில் பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. தையட்டி விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணி பொதுமக்களுக்கு சொந்தமானது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. புதிய அரசாங்கம் இந்த நிலங்களை உரியவர்களிடம்
மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பௌத்த துறவி உண்மையை ஒத்துக்கொள்கிறாரே என்ற ஒரு சிறிய நம்பிக்கையை ஆரம்பத்தில் விதைத்திருந்தது. இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் ஏற்படும் என சில அரசியல் ஆய்வாளர்களும் கருதியிருந்தார்கள். ஆனால் இந்த தையட்டி குறித்து பேசிய சில நாட்களிலேயே வடமராட்சி வலிபுர ஆழ்வார் ஆலயத்திற்குள் ஒரு புத்தர் சிலை இருப்பதாக கூறிய கூற்று அந்த நம்பிக்கையை அப்படியே தலைகீழாக மாற்ற இருக்கிறது. வல்லிபுர ஆழ்வார் ஆலயம் வடமராட்சி மக்களின் உணர்வோடு கலந்த ஒரு புனித தலமாக இருக்கிறது. அங்கு இந்த புத்தர் சிலை இருப்பதாக கூறுவது எதிர்காலத்தில் அந்த ஆலயத்தின் ஒரு பகுதியை அல்லது முழு ஆலயத்தையுமே தொல்பொருள் சின்னம் என்ற பெயரில் பௌத்தமயமாக்கல் வழிவகுக்கும் எனவும் மக்கள் அஞ்சியிருக்கிறார்கள். நாங்கள் தையட்டியை தருகிறோம், ஆனால் அதற்கு பதிலாக வல்லிபுரத்தை உரிமை கோருவோம் என்ற ஒரு கொடுக்கல் வாங்கல் தந்திரோபாயமாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு இடத்தில் நில விடுவிப்பு பற்றி பேசிவிட்டு மற்றொரு இடத்தில் வழிபாட்டு தலத்தின் மீது உரிமை கோருவது விகாராதிபதியின் நேர்மையில் சந்தேகங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 1902 ஆலயத்திற்கு வெளியே மணல் திட்டுகளில் கண்டெடுக்கப்பட்ட சிலையை ஆலயத்திற்குள் உள்ளே இருப்பதாக கூறுவது வரலாற்றை திரிக்கும் முயற்சியாகவும் கருதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வடக்கு கிழக்கில் பல இந்து ஆலயங்கள் தொல்பொருள் திணைக்களத்தினரால் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் விகாராதிபதிகளின் இந்த கருத்து அந்த ஆக்கிரமிப்புகளுக்கு மத அங்கீகாரம் வழங்குவது போலிருப்பதாகவும் சர்ச்சைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் புதிய ஆட்சி மாற்றத்தின் போது இனங்களுக்கு இடையில் ஒரு இணக்கமான சூழல் உருவாகும் என எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த வேளையில இந்த கருத்துக்கள் மீண்டும் ஒரு இனமத மோதலுக்கான விதையை தூவுவதாகவும் அறியப்பட்டிருக்கிறது. தையட்டு நிலத்தை விடுவிக்க வேண்டும் என்று அவர் கூறியது ஒரு தந்திரம் மட்டுமே. அதன் மூலம் தமிழ் மக்களின் எதிர்ப்பை குறைத்துக் கொண்டு பின்னர் வல்லிபுரம் போன்ற பாரிய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை பௌத்தமயமாக்க காய்களை நகர்த்துவதாகவும் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது சமூக ஊடகங்களிலும் மக்கள் மத்தியிலும் நிலவும் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் விகாராதிபதிகளின் இந்த தையட்டி தொடர்பான கருத்து நிதி சார்ந்தது போல தெரிந்தாலும் வல்லிபுரம் தொடர்பான கருத்து ஆக்கிரமிப்பு சார்ந்தது என்பதே மக்களினுடைய ஆதங்கமாக இருக்கிறது. இதுவரை ஆலய நிர்வாகம் அல்லது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இது குறித்து அதிகாரபூர்வமாக எந்தவித போராட்டங்களையும் அறிவிக்காவிட்டாலும் உள்ளுக்குள் பலத்த எதிர்ப்புகளும் நிலவி வருகிறது. தையட்டி விகாரை விடயத்தில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பை ஒப்புக்கொண்டதன் மூலம் தமிழ் மக்களினுடைய அனுதாபத்தை பெறுவதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் செய்யப்படுவதாகவும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கு எதிராக வடமராட்சி பகுதி மக்களும் இந்த அமைப்புகளும் கடும் கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய அரசாங்கம் இவ்வாறான மத ரீதியான ஆக்கிரமிப்பு கருத்துக்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தொல்பொருள் திணைக்களம் என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் ஆக்கிரமிப்புகளை தடுக்க வேண்டும் என்றும் மக்கள் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் வடக்கு கிழக்கில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முனையும் வேளையில் இத்தகைய கருத்துக்கள் இனங்களுக்கு இடையில் மீண்டும் மீண்டும் ஒரு விரிசலை உருவாக்கும் அபாயத்தையும் கொண்டிருக்கிறது. விகாராதிபதிகள் தற்போது குறிப்பிட்டுள்ள புத்தர் சிலை குறித்த தகவல் புதிதானது அல்ல என்றும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1902 வலிபுர ஆலயத்திற்கு அருகில் ஒரு புத்தர் சிலை கண்டெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை அப்போதைய பிரிட்டிஷ் ஆளுநர் ஹென்றி பிளேக் தாய்லாந்து மன்னருக்கு பரிசாக வழங்கி இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வரலாற்று சம்பவத்தை வைத்தே தற்போது விகாராதிபதி அந்த இடம் பௌத்தர்களுக்குரியது என உரிமை கோருவதாகவும் மறுபுறம் பேசப்படுகிறது. தையட்டியில் நிலத்தை விட்டுக் கொடுப்பதன் மூலம் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அதிருப்தியை சரி செய்யவும் வல்லிபுரம் போன்ற மற்றொரு பெரிய அடையாளத்தை கையில் எடுத்திருக்கலாம் என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். விகாராதிபதி தனது கருத்தை மீளப்பெற வேண்டும் அல்லது அதற்குரிய தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகிறார்கள். இத்துடன் இன்றைய வியூகம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற சிறப்பான ஒரு வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.